ஒருத்தனுக்கு நல்லவனா தெரியறவன் இன்னொருத்தனுக்கு கெட்டவனா தெரியும். நல்லவன். அவனது பெயர் கதிர். பஸ்ஸுக்கு கூட நிலையாக காத்திருக்கும் ஒரு மனிதன். பயணத்தில் தன்னுடைய இருக்கையை மற்றவருக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவன். அருகில் உள்ள தண்ணீர் தொட்டி வரை சென்று முடியாத ஒரு மூதாட்டிக்கு தண்ணீர் எடுத்து கொண்டாந்து கொடுக்கும் அன்புக்குரியவன். அவனை பற்றி யாருமே பேச மாட்டார்கள், ஏனென்றால் அவன் நல்லவன். நல்லவனை பற்றி இந்த உலகத்தில் யார்தான் பேசுவார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 1 மாதம் வேலைக்கு போவான், 3 மாதம் வேலை இல்லாமல் தவிப்பான். நல்லவனாக இருந்தால் எங்கு சென்றாலும் உழைக்க முடியாது அல்லவா? ஆனாலும் வீட்டுக்கார பாட்டிக்கு மட்டும் மருந்து வாங்க மறந்ததே இல்லை. ஒரு நாள் ரோட்டோரமாக சைக்கிளில் சென்று கொண்டிருந்தான். நடு ரோட்டில் ஒரு குழந்தை தடுமாறி கீழே விழுந்து கிடந்தன. குழந்தையை பலரும் கண்டிராமல் சென்றார்கள். ஆனால் கதிர் மட்டும் நின்றான். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றான். எப்படியாவது அந்த குழந்தைக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமே. அந்த குழந்தை ஒரு மூத்த IAS அதிகாரியின் மகனாக இருக்கிறான். அந்த ஒரு நிமிடம் கதிரின் வாழ்க்கை மாறிவிடும் அல்லவா? அதிகாரி, என்னுடைய குழந்தையின் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டுமானாலும் கேள், செய்கிறேன் என்று சொல்கிறார். கதிர் ஒரு நிமிடம் சிரித்தான். சார், என் அப்பா சொல்லியிருக்கிறார், நல்ல மனிதனாக இரு என்று. அதைதான் நான் இன்று செய்தேன். வேறொன்றும் எனக்கு வேண்டாம். அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டு தன்னுடைய பழைய சைக்கிளில் ஏறி காற்றாக சும்மா பறந்து சென்றார். இது போன்ற மனிதர்களை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு லைக் செய்யுங்கள். இல்லை, இது போன்றுதான் நானும் இருக்கிறேன் என்றால் கருத்தை பதிவிடுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவருக்கும் இவற்றை ஷேர் செய்யுங்கள். இந்த கதையில் நீங்கள் உணர்ந்தது என்ன அப்படிங்கிறதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.